ஜெய் சாயிராம். துன்பங்கள் அதிகமாக வரும் பொழுது அனைத்தையும் மீட்டு எழுத்து வந்து நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வேன். என் சாயப்பா என்னை சந்தோஷமாக வாழ வைப்பார் என்று நீ கூறும் அந்த சொற்களை கேட்டு என் மனம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டு கொடுத்ததும் இல்லை. உன்னையும் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரும் மகிழ்ச்சியடைந்து துள்ளி குதிக்கலாம் வாழ்வில். நீயும் நம்பிக்கையோடு உனக்கு வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். அப்பொழுது உன் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியை அடைவாய். வாழ்க்கையில் துள்ளி குதிப்பாய். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு மரத்தின் நிழலில் ஒரு பார்வையற்றவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு சில நாணயங்களும் கிடந்தது. அந்த பக்கமாக வரும் யாராக இருந்தாலும் அந்த பார்வையற்றவனுக்கு தங்களால் முடிந்த பொருள் அல்லது உணவு எதுவாக இருந்தாலும் அந்த தட்டில் போடுவார்கள். அவன் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரனும் அமர்ந்திருந்தான். அந்த பார்வையற்றவனும் பிச்சைக்காரனும் மிக நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பார்வையற்றவன் மிக அழகாக பாடுவான், மிக அழகாக இசையும் அமைப்பான். அவனுடைய குரலுக்கும் பாட்டுக்கும் மயங்காதவர்கள் என்று அந்த ஊரில் யாருமே இருக்கவே முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அருமையான குரல் வளத்தோடு இருப்பவன்தான் அந்த பார்வையற்றவன். அப்படி ஒரு சமயம், அப்படி ஒரு நாள் அவன் அழகாக பாடிக்கொண்டிருக்கும் அந்த வேளையில் அந்த நாட்டின் அரசர் அந்த பக்கமாக வந்தார். அப்பொழுது அந்த அரசர் காதிலும் அவன் குரல் விழுந்தது. அவன் பாடலில் ரொம்பவே சந்தோஷமடைந்த ஆனந்தமடைந்த அந்த நாட்டின் அரசர் அந்த பார்வையற்றவனை அழைத்து, உன்னுடைய பாடலால் நான் மெய்மலர்ந்து நின்றேன். என்னால் சந்தோஷமாகவே இருக்கிறது. நான் மிக மிக ஆனந்தமாக இருக்கிறேன். உனக்கு நான் ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் பரிசாக என்று அந்த பார்வையற்றவரிடம் கேட்டாராம் அந்த நாட்டின் அரசர். இதை அனைத்தையும் கேட்ட அந்த பார்வையற்றவனுக்கு மிக மிக சந்தோஷமாயிற்று. மிக ஆனந்தமாகவே அந்த அரசரை பார்த்து, அரசே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அரசராக இருக்கும் நீங்கள் உணவு எப்படி அருந்துவீர்களோ அந்த உணவை நான் ஒரு நாளாவது அருந்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஒரு நாளாவது அரசர்க்குரிய உணவை நான் சாப்பிட வேண்டும் என்று கூறினாராம். இதை தங்களால் செய்ய முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பினானாம் அந்த பார்வையற்றவன். உடனே அரசர் சந்தோஷமாக, நீ கேட்டதில் என்ன பிரமாதம், உடனே மதிய உணவோடு வந்து மீண்டும் உன்னை நான் நாளை சந்திக்கிறேன் என்று கூறினாராம் அந்த அரசர். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. எப்படியும் நாளை அரசர் உணவோடு வருவார், அந்த உணவை நாம் சாப்பிடப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியிலேயே அவனுக்கு உறக்கமே வரவில்லை. மறுநாளும் விடிந்தது. எப்பொழுதுமே அவனுக்கு உணவு கொடுப்பவர்கள் பல பேர் அவனுக்கு உணவு கொடுக்க முன்வந்தும் அவன் அரசர் வருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த அனைத்து உணவுகளையும் நிராகரித்தியும் செய்தார். அப்படியே அவன் காத்து கொண்டே இருக்க மணி ஆகிக் கொண்டிருந்ததே தவிர அரசர் மதிய உணவுக்கு வரவே இல்லை. மணி 2 ஆனது, வரவே இல்லை அரசர். 3 ஆனது, வரவே இல்லை அரசர். மணி இரவு 8 ஆனது. அந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி போனது. அப்பொழுதும் வரவே இல்லை அரசர். கோபத்தோடும் பசியோடும் வீற்றிருந்தான் அந்த பார்வையற்றவன். அப்போ அந்த நேரம் பார்த்து அரசர் அங்கு வந்தார்.
அந்த பார்வையற்றவனை பார்த்த அரசர், தம்பி, நன்றாக இருக்கிறாயா? எப்படி இருந்தது அரண்மனை உணவு? எங்கே உனது பொற்காசுகள்? எங்கே அந்த குதிரை என்று கேட்டார். உடனே அந்த பார்வையற்றவனுக்கு எதுவுமே புரியவில்லை. என்ன உணவு? தாங்களே இப்பொழுதுதானே வருகிறீர்கள். நானே உணவு இல்லாமல் பசியோடு உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் பொற்காசு எங்கே, குதிரை எங்கே என்று தேவையில்லாமல் பேசுகிறீர்களே என்று அரசரை சற்று கோபத்தோடு கேட்டான். அந்த பார்வையற்றவன் இதை அனைத்தையும் கேட்ட அரசர், என்னது, நீ இன்னும் உணவு சாப்பிடவில்லையா? நான் அரண்மனை உணவை எடுத்துக்கொண்டு உனக்கு கொடுப்பதற்காக கிளம்பினேன். ஆனால் எனக்கு அப்பொழுது சிறிது மயக்கம் வந்தது. உடனே என்னுடைய மருத்துவர்கள் என்னை சோதித்துவிட்டு நான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். உடனே என்னுடைய பாதுகாவலரிடம் அந்த உணவை நான் கொடுத்து அனுப்பினேனே, அவன் வந்து உனக்கு கொடுக்கவில்லையா என்று கூறிவிட்டு உடனே தன் பக்கத்திலிருந்த பாதுகாவலனிடம் விசாரித்தார் அரசர். உடனே அந்த பாதுகாவலன், அரசே, நான் உணவை எடுத்துக்கொண்டு இவரிடம் வந்தேன். ஆனால் அவர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. உணவு வீணாகிவிடுமே என்று, யாருக்காவது அது உபயோகமாக இருக்கட்டுமே என்று பக்கத்தில் இருந்த அந்த பிச்சைக்காரனிடம் அதை கொடுத்துவிட்டு நான் மீண்டும் திரும்பி வந்துவிட்டேன் என்று அரசனிடம் அந்த பாதுகாவலிடம் சொன்னாராம். மீண்டும் அரண்மனைக்கு வந்து உங்களிடம் இதை சொல்வதற்காக நான் வந்த பொழுது நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்ததால் அரசியாரிடம் இதை சொல்லிவிட்டு நான் மீண்டும் வந்துவிட்டேன் என்று அந்த பாதுகாவலிடம் அரசரிடம் சொன்னாராம். இதையெல்லாம் அங்கு கவனித்து கொண்டிருந்த ஒரு முனிவர் பேச ஆரம்பித்தார். தம்பி, அனைத்தையும் என்னால் யூகிக்க முடிகிறது. நீ அரசர் சாப்பிடும் உணவை கேட்டார். ஆனால் அரசரே அதை உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பதாக ஒப்பிட்டும் கொண்டார். அது அரசருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் அரசரால் முடியவில்லை என்றாலும் கூட அதை பாதுகாவலனிடம் அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் அரசர் வந்து கொடுத்தால்தான் உணவை ஏற்றுக்கொள்வேன் என்று இருந்த நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பக்கத்தில் இருப்பவனுக்கு அந்த பாதுகாவலன் கொடுத்து விட்டார். நீ இது மட்டும்தான் உனக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் பின்னால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், உனக்கு உணவை கொடுத்து அனுப்பிவிட்ட அரசர் மீண்டும் மற்றும் ஒரு பாதுகாவலனை அழைத்து அரசு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் போய் இந்த பொற்காசுகளை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு மூட்டை பொற்காசுகளை அந்த பாதுகாவலனிடம் கொடுத்து அனுப்பினார். வந்த பாதுகாவலனோ அரசர் அனுப்பிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரன் தான் அந்த மனிதர் என்று நினைத்து கொண்டு அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த ஒரு மூட்டை பொற்காசுகளையும் கொடுத்து விட்டார். அந்த உணவும் உனக்காக கொடுத்து அனுப்பப்பட்டது. அந்த பொற்காசு மூட்டைகளும் உனக்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் குழப்பம் அதோடு முடியவில்லை. மீண்டும் அரசர் மற்றும் ஒரு பாதுகாவலனை அழைத்து பொற்காசுகளோடு மூட்டையோடு நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் இந்த குதிரையை சேர்த்து விடுங்கள் என்று ஒரு குதிரையையும் கொடுத்து அனுப்பினார். அவனும் வந்து பொற்காசுகளோடு நின்று கொண்டிருந்த உன் நண்பனிடம் அதை கொடுத்து விட்டார். உன் நண்பனும் பொற்காசுகளோடு அந்த குதிரையில் ஏறி இந்த நாட்டை விட்டே வெளியேறி விட்டான். இப்பொழுது உன்னுடைய நண்பன் செல்வந்தனாகிவிட்டான். உன்னுடைய புரிதலில் ஏற்பட்ட சின்ன குழப்பத்திற்கு நீ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் பசியோடும் இருந்து கொண்டிருக்கிறாய். இதை விதி என்று சொல்லுவதா, அல்லது உன் வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையா என்று எதுவுமே புரியவில்லை என்று அந்த துறவி அந்த பார்வையற்றவரிடம் சொன்னாராம். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அரசர், கவலைப்படாதே, நான் உனக்கு மீண்டும் உணவு, பொற்காசுகள், குதிரை எல்லாம் நாளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்று விட்டாராம். அடுத்த நாளும் அரசரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் அந்த பார்வையற்றவர். ஆனால் அரசர் வரவே இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அரசர் முன்றைய நாளை இறந்துவிட்ட அந்த செய்தி இன்னும் அந்த பார்வையற்றவன் காதுகளுக்கு விழவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
இன்றைய காலகட்டத்தில் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதுதான் வாய்ப்பு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும். வாய்ப்பை தவறவிட்டு விட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு சரியான நேரம் வரும் வரை நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வாழ்க்கையே போராட்டம்தான். அந்த போராட்டத்தான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த போராட்டத்தை மீள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது, அதை தவற விட்டு விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்விற்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வழிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மனவேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நான் குறித்து வைத்த தேதியில் எல்லாமே உனக்கு சுபமாகவே நடக்கும், நல்லதாகவே நடக்கும். நான் அந்த தேதியை உனக்காக குறித்து வைத்து விட்டேன். பயப்படாமல் இரு, தெளிவாக இரு. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும் வரை பொறுமையாக காத்திரு. தனியாக போராடிக்கொண்டே இருக்கிறோமே, நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்குமா என்று மட்டும் வருந்திவிடாதே.
நீ தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்று தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ வெற்றியை மட்டுமே காண்பாய். என் அன்பு குழந்தையே, ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லவே இல்லை. முயன்ற மனிதன் எப்பொழுதும் தோற்றதும் இல்லை. கோபம் கொண்டால் யாருமே எந்த உறவுமே உன்னிடத்தில் இல்லை. பாவம் செய்தால் பரிவும் இல்லை. ஆசை கொண்டால் உறக்கமில்லை. அமைதி கொண்டால் அகிம்சையே எல்லை. ஆளத் துணிந்தால் இந்த வானமே எல்லை என்பதை மனதில் தெளிவாக வைத்துக்கொள். மலையை பார்த்து எப்பொழுதும் மலைத்து நின்று விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில்தான் என்பதை முடிவு செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டுக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. ஓயாமல் உழைத்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு. விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. அது மட்டுமல்லாமல் உன் மனவேதனை பெரிய அளவில் குறைய இருக்கிறது. இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வந்த இடம் தெரியாமல், வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. இன்று உன் வாழ்வில் கடைசி கட்ட நேரம் இதுதான். நாளை பால் திருப்பம் வந்து கொண்டே இருக்கும். நாளையிலிருந்து இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளை இனி உன் வாழ்நாளில் சந்திக்கவே மாட்டாய். நான் உனக்காக செய்ய போகும் லீலையில் உன்னிடம் இருக்கும் பிரச்சனை கதிகலங்கி போய் உன்னை விட்டு ஓடப் போகிறது, வந்த தடம் தெரியாமல். என்னை முழுவதுமாக வணங்கி என்னை முழுவதுமாக சரணடைந்ததால் உனக்கு இந்த அதிசயத்தை, இந்த திருப்பத்தை உன் வாழ்வில் நாளை நிகழ்த்தவிருக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இந்த திருப்பத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தவிருக்கிறது. நாளை பார், அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். நீயே அதிசயத்து
ஆர்ப்பரித்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சி கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய். என்னுடைய மனதை தினம் தினம் குளிர்விக்கிறாய். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? எப்பொழுதும் நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகளை உன்னை சூழ விட்டு விடுவேனா உன் அப்பா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன். உன்னை சுற்றியே எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்னும் ஒரே நாள்தான். நாளை பார், திடீரென திருப்பம் மாறும். உன் வாழ்க்கை மாறும். மகிழ்ச்சி எல்லாம் கொண்டாட்டமாக மாறும். உன் வாழ்க்கையே புரட்டி போட போகிறது நாளை. என்னுடைய நிழலில் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் நெருங்க விடமாட்டேன். தைரியமாக இரு. உன் அப்பா சொல்கிறேன். அப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்க்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனையையும் கொண்டு வந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே.